என்னங்க சொல்கிறது, நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலங்க. ஒரு சில பேரண்ட் பண்ணுற தவறுகள்னால ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் எத்தனை பெண்கள் வந்து தற்கொலை பண்ணிக்க முயற்சி செஞ்சுறாங்க, எத்தனை பெண்கள் வந்து குழந்தைங்களை விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏங்க 10 மாதம் சுமந்து பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு நல்ல வசதியான இடத்துல கட்டி கொடுத்து அவளை ஜாம் ஜாம்னு கட்டி கொடுக்கணுமே நினைக்கிறீங்களே தவிர, அவளுக்கு பிடிச்சிருக்கா அல்லது அந்த பையன் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் மொபைலில் பேசிக்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. அப்போவே அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அந்த டைமிங்கில் எத்தனை பேரண்ட்டு, அம்மா அந்த பையன் உனக்கு பிடிச்சிருக்காங்களா, பிடிச்சிருக்காரா, உன்னை நல்லா பேசுகிறாராம்மா, உன்னுடைய தன்மைக்கு ஏற்றவாறு நடக்கக்கூடிய பையனா, அந்த பையனோட கேரக்டர் தகுந்த மாதிரி நீ நடக்க முடியுமா, உங்கள் 2 பேருக்கும் நல்லா ஒத்து போகுதா, எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கோங்க, ஒளிவு மறைவு இல்லாமல் நல்லா பேசுகிறாரா அப்படின்னு உங்கள் பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க, உங்கள் பசங்கக்கிட்டையும் கேளுங்க. ஓகேவா? ஸோ காரு, பணம், வசதி, வாய்ப்பு மட்டுமே பார்த்து தான் பிள்ளைய ஒரு பையனுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 10 நாள் ஃபிக்ஸ் பண்ண 10 நாள்லே தெரிஞ்சிருச்சு அந்த பையன் வந்து ரொம்ப அடமெண்ட்டு, வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணிவிட்டு வேணாம், வீட்டோட சூழ்நிலைக்காக இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணுற ஒரு கட்டாயத்தில் பேசுகிறார். ஒரு நல்ல ஃபோன் கூட பேச மாட்டேங்கிறாரு, ஃபோனை வச்சுறாரு. இந்த பொண்ணுக்கு வந்து மனசு ரொம்ப கவலையாக வீட்டில் சொல்லுது, அம்மா அவர் வந்து ஒழுங்கா என்கிட்ட ஃபோனே பேச மாட்டேங்கிறாரு, ஒரு நல்லா கூட அன்பாக பேச மாட்டேங்கிறாரு, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா அந்த பேரண்ட்டு, அம்மா வெளியில் தெரிஞ்சால் அசிங்கமாக போயிடும், எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நாள் தேதி வைக்க போகிறோம், நாள் தேதி கூட வைக்கலைங்க. ஸோ அப்போ அடுத்தவங்க அவளோட பார்த்து சிரிப்பாங்க, அடுத்தவங்க நம்ம முன்னாடி நம்ம கௌரவம் போயிடும், நம்மளை பற்றி அசிங்கமாக நினைப்பாங்கம்மா, அதனால் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயின்னு சொல்லி கட்டி வச்சு இன்னைக்கு எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் மேம், நான் செத்துறேன்னு சொல்லி நம்மக்கிட்ட கவுன்சிலிங் கொண்டு வந்திருக்காங்க ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம். உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்கள் பிள்ளைங்க சொல்கிறத கொஞ்சம் பேரண்ட் புரிஞ்சு நடந்துக்கோங்க. அவங்களுக்கு பிடிக்கல, சரியில்லைன்னா தயவு செஞ்சு வேணான்னு விட்டுருங்க. அடுத்தவங்க வந்து உங்களுக்கு சோறு போட போகிறது கிடையாது, அடுத்தவங்க வந்து உங்களுடைய கவலையும் கண்ணீரையும் துடைக்க போகிறது கிடையாது. எல்லா நேரங்களையும் உங்களுக்கு வந்து அடுத்தவங்க நிற்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒன்றுனா நீங்கள் தான் நிற்கணும், உங்களுக்கு ஒன்றுனா நீங்கள் தான் பார்க்கணும். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. கௌரவம் முக்கியம்தான், எந்த இடத்துல பார்க்கணுமோ அந்த இடத்துல தான் பார்க்கணும். புரியும்னு நினைக்கிறேன்.